ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் திருமணத்திற்கு யார் சாட்சி? உங்கள் திருமணத்திற்கு யார் சாட்சி என்ற தலைப்புல வேதத்திலிருந்து அருமையான நம்முடைய வாழ்க்கைக்குரிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Who is the witness of your marriage? யார் நம்முடைய சாட்சி? யார் நம்முடைய சாட்சி என்ற தலைப்பில நாம் படித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அருமையாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அற்புதமாக சில நேரங்கள் அந்த சாட்சியை நாம் காண முடியும். அற்புதமாக அருமையா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணால் 100 பேருக்கு போய் சொல்லி திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். 100 பேருக்கு போய் சொல்லி கல்யாணத்தை பண்ண வேண்டுமா சொல்லுவாங்க. 100 பொய் சொல்லி கல்யாணத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க. அது அல்ல பழமொழி. 100 பேருக்கு 100 people is invitation our marriage. அப்போ அந்த 100 பீப்புளுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறது தான் அந்த பழமொழி. 100 பேருக்கு போய் சொல்லி 100 பேருக்கு 100 பொய் சொல்லி என்று சொல்லி அதை அப்படியாக அமுலுக்கு கொண்டு வந்தாங்க. பழக்க வழக்கமாக மாறிவிட்டது. அநேக மனிதர்கள் அது சொல்லுகிற வார்த்தையா இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில 100 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணணுமா? இந்த கல்யாண நேரங்களில அவர்கள் யூஸ் பண்ணுகிற அத்தனை பொருட்களும் அவைகள் எல்லாம் சாட்சியா இருக்கிறத பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். The book of Job chapter 16 verse 19. எனக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அற்புதமான வார்த்தை அல்ல? உங்கள் திருமணத்திற்கு யார் சாட்சி? உங்க வாழ்க்கைக்கு யார் சாட்சி? உங்க குடும்பத்துல ஒவ்வொருவருக்கு யார் சாட்சி? தனிப்பட்ட வாழ்க்கையில யார் சாட்சி? நமக்கு சாட்சி பகருகிறவர் கர்த்தர். பரலோகத்தில் இருக்கிறார், உன்னதங்களில் இருக்கிறார். அவர்தான் நமக்கு சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் சொல்லுவாங்க மனசாட்சி, உண்மையான சாட்சி, பொய் சாட்சி, நண்பர் சாட்சி. மனிதர்களாகிய உலகத்துல இருக்கக்கூடிய சாட்சி எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. உண்மையான சாட்சியோடு தான் நம்ம வாழ வேண்டும். உயிருள்ள சாட்சியாக, ஜீவனுள்ள சாட்சியாக, ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாழ்க்கையில அற்புதமான சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருமணத்துல சில திருமணங்களை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திருமணத்துல அற்புதமாக சில பொருட்கள் வைத்திருப்பார்கள். அக்கினி சாட்சி, அந்த பந்தல் சாட்சி, நெருப்பு சாட்சி, பானைகள் வைத்திருப்பார்கள், அந்த பானை சாட்சி, அம்மிக்கல்லு சாட்சி, ஐரு சாட்சி, ஊரு ஜனங்க சாட்சி, பெரியவர்கள் சாட்சி, பெற்றோர்கள் சாட்சி. இப்படி திருமணத்தை செய்து கொள்ளுகிற இருவரும் சாட்சி. அவர்கள் இரு மனங்களும் சாட்சி, மனசாட்சியும் சாட்சி. எல்லாருடைய மனசாட்சியும் அந்த திருமணத்துக்கு சாட்சியா இருக்கிறது. தாலி சாட்சி, மோந்திரம் சாட்சி, இல்லைங்களா? இவைகளெல்லாம் சாட்சி. இந்த பொருட்களை வைத்துதான் திருமணத்தை செய்வார்கள். ஏனென்றால் அந்த பெண்மணி தினந்தோறும் அடுப்பு பத்த வைப்பாங்க, அந்த நெருப்பு சாட்சி. தினந்தோறும் அம்மிக்கல்லில மசாலா அரைப்பாங்க, அந்த அம்மிக்கல்லு சாட்சி. இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க வச்சுங்க, ஃப்ரிட்ஜும் மிக்சியும் என்னென்னவோ பொருட்கள். பட் அந்த காலத்துல இன்றைக்கும் அதை அமுல்ல இருக்கிறது. சில திருமணங்களில பந்தல் சாட்சி, வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுவாங்க, அது திருமணத்திலும் பந்தல் போடுவாங்க. அப்படி பெரியோர்கள் முதியோர்கள் ஊரே சாட்சியா இருக்கும். தங்களுடைய தாலி சாட்சி, காலில் போடுகிற மெட்டு சாட்சி, கையில் போடுகிற மோந்திரம் சாட்சி. அவர்கள் மனசாட்சியே அவர்களுக்கு சாட்சியா இருக்கும். அவனமாகவே கிறிஸ்துவர்கள் ஆகிய நமக்கு பைபிள் சாட்சி, தேவன் சாட்சி, சபையார் சாட்சி, ஊழியர் சாட்சி,
பாஸ்டர்மார்கள் சாட்சி, ஐயர்கள் சாட்சி, 2 பேரும் கணவனும் மனைவியும் சாட்சி, தாலி சாட்சி, மோந்திர சாட்சி, சில பொருட்கள் சாட்சி, விசுவாசிகள், போதகர்கள், தேவன் சாட்சியா இருக்கிறார். எல்லாமே சாட்சியே திருமணத்துக்கு. இவர்கள் நமக்கு சாட்சி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். ஆகையினாலதான் அற்புதமா சொல்லப்படுகிற வார்த்தை, தேவன் இதோ தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறது என் சாட்சி. எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கு. சில பேருடைய சாட்சி தவறான சாட்சிகள் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்டுல, ஹைகோர்ட்டுல, சுப்ரீம் கோர்ட்டுல, ஊரெல்லாமே துர்சாட்சி இருக்கும். துர்சாட்சி இருக்கக்கூடாது, நற்சாட்சியா இருக்கணும். நற்சாட்சியா வாழணும், நற்கிரிகளை செய்ய வேண்டும், நற்பண்போடு கூட வாழ வேண்டும், நற்குணங்களோடு கூட வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், நல் மனசாட்சியோடு கூட வாழ வேண்டும். அந்த மனசாட்சி தான் நம்மை ஒவ்வொரு நாளும் குற்றப்படுத்தும். அந்த மனசாட்சி தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நல்லவர்களாக தீர்மானம் செய்யும். அந்த நல் மனசாட்சியில கிரியை செய்கிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த நல் மனசாட்சியில கிரியை செய்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த நல் மனசாட்சியில கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே மனசாட்சி தெளிவா இருக்கணும், பியூரிட்டியா இருக்கணும், பரிசுத்தமுள்ளதா இருக்கணும், பூரணமாக நம்ம மேல கான்பிடன்ஸ் ஆக அந்த மனசாட்சி நம்ம வழி நடத்த வேண்டும். இட் இஸ் வண்டர்ஃபுல் லைஃப். ஆகவே அருமையானவர்ல, பைபிள்ல சில சாட்சிகளை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போய்வீங்க. பைபிள் இவங்களெல்லாம் சாட்சியா இருக்கா மனுஷனுக்கு? எஸ், த வண்டர்ஃபுல் பைபிள். என்ன நினைச்சிருக்கீங்க? ஒன்றஸ் பைபிள், பிதாவாகி தேவன் கொடுத்த வேத வாக்கியங்கள், மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல அவைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆகியனாலதான் பைபிள் நமக்கு ஒரு சாட்சி. மலாக்கி புஸ்தகம், மலாக்கி, த புக் ஆஃப் மலாக்கி, சாப்டர் 2 verse 14. மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன சாட்சியா இருக்கிறது இந்த இடத்துல? ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு துரோகம் பண்ணினாய், பண்ணாதிரு என ஆண்டவர் கடிந்து கொண்டு கேட்கிறார். உன் இள வயதின் மனைவிக்கும் உனக்கும் ஆண்டவர் சாட்சியா இருக்கிறார். அற்புதமான சாட்சி. மனிதர்கள் பொய் சாட்சி சொல்லலாம், பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம், பொய் சொல்லி குடும்பத்தை நடத்தலாம், பொய் சொல்லி என்னவோ கோல்மால் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஆனா ஆண்டவர், அவர் தான் உண்மையான சாட்சி. அவருடைய ரெக்கார்ட் ஆண்டவருக்கு we are ரெக்கார்ட். நம்முடைய ரெக்கார்டு எங்கன்னா பரலோகத்தில் இருக்கு. அந்த சாட்சியை யாரால மாற்ற முடியாது. அவர் மாற்ற மாட்டார். மாறாதவர். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அவர். பட்சபாதம் இல்லாத தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே சாட்சி, உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சி, உன் இளவயதின் கணவனுக்கும் சாட்சி, பிள்ளைகளுக்கும் சாட்சி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தான் சாட்சியா இருக்கிறார். ஆகவே அற்புதமாக சாட்சி. ரூத்து புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் நடக்க போகிறது. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற போவாசும் அருமையாக அவருடைய இனத்தார் சேர்ந்தவர்களும், ஓய் என்று சொந்தக்கார, அவனுடைய பேரு ஓய். நம்ம எல்லாம் பேரிட்டு கூடுவல, ஓய்னா கோபம் வரும். ஆனா பைபிள்ல ஓய் என்றதான பேர் இருந்திருக்கு பாருங்க. அதனால ரூத்து 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா நன்றா தெரியும். ரூத்து 4ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ரூத், சாப்டர் 4 verse 7 to 10. ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ல இருந்து வாசிக்கிற பாருங்க. மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தான் பாதரட்சைகளை கயிற்று மற்றவனுக்கு கொடுப்பான். இதுவே இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடும் ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாச நோக்கி,
நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தான் பாதரட்சியை கயிற்று போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கும் இறந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கும் மக்லோனுக்கும் இறந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையில வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்க தான் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலநிறுத்த நான் மக்லோன் மனைவியாயிருந்த மோபியா ஸ்திரியான ரூத்து எனக்கு மனைவியாக்கி கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் தான் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சி தான். உன் வீட்டில இருக்கிற மனைவியும் கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேர் ஆகிய ராகேல போலவும் லேயால போலவும் வாழ்ந்திருக்கவும் செய்வாராக. நீர் எப்பாப்பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்று இருக்க கடவாய் என்று சொல்லி 11ஆம் வசனத்துல கூட ஜனங்கள் வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, இந்த இடத்துல அற்புதமாக சாட்சி ஒரு திருமணத்திற்கு என்றால் ரூத்தை அருமையாக திருமணம் செய்து கொள்ளுகிற போவாசுக்கு சாட்சி யார் என்றால் அந்த நகோமியினுடைய சொந்த, ரொம்ப நெருங்கிய சொந்தமா இருக்கக்கூடிய ஓய் என்றதான அந்த மனிதன் அவனுடைய பாதரட்சியை போவாசுக்கு தருகிறான். ஏனென்றால் நீ எடுத்துக்கொள், அதை சுதந்திரவாளி நீதான் இனிமேல் அப்படின்னு சொல்லி. ஷூ சாட்சி, இங்கிலீஷ் பைபிள்ல ஷூன்னு இருக்கும், தமிழ்ல பாதரட்சை. செருப்பு சாட்சி. ஒரு திருமணத்திற்கு செருப்பு கூட சாட்சி என்ன பார்த்தங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அற்புதமாக, அது வேற சாட்சி என்ற ஊழியத்துல சாட்சி இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒரு பட்டணத்துக்கு போவீர்களானால் அந்த பட்டணத்துல சத்தியத்தை சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வாங்க, உங்க காலில் படிந்த தூசியை உதறி விடுங்கள், நியாய தீர்ப்பு நாளில அது சாட்சி விடும் என்று சொன்னார். அப்ப எந்த அளவுல எவைகளெல்லாம் இந்த சிருஷ்டிப்புல சாட்சியா இருக்கிறது என்பது குறித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. இந்த சிருஷ்டியே நமக்கு சாட்சியா இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. பி கேர்ஃபுல். உங்கள் மனசாட்சியும் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறது. கணவனும் மனைவியும் சாட்சி, ஷூ பாதரட்சை, செப்பல் சாட்சி, எல்டர் சாட்சி, மூப்பர்கள் சாட்சி, ஜனங்கள் சாட்சியா இருக்கிறாங்க. அற்புதமாக சாட்சின்னா சாட்சி, அற்புதமான சாட்சி. ஜனங்க சாட்சி, மூப்பர்கள் சாட்சி, பாதரட்சை சாட்சி, கணவன் மனைவி சாட்சி, நம்முடைய மனசாட்சி கூட சாட்சி. யோசுவா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பலிபீடம் சாட்சி. யோசுவா காலத்துல பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஏத்தி என்று பேர் வைத்தார்கள். அது உங்களுக்கும் எனக்கு நடுவா இருக்கிற ஆண்டவர் சாட்சியா இருக்கிறார். சாட்சி, ஆண்டவர் சாட்சி. பலிபீட சாட்சி, ஆசரிப்பு கூடார சாட்சி, தேவாலயம் சாட்சி, சாலமோன் கட்டின தேவாலயம் சாட்சி. நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அற்புதமா இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 44 முதல் 50 வசனங்கள்ல அந்த பலிபீடம் சாட்சி, கற்கள் சாட்சி, கற்கள் சாட்சி. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 44 முதல் 50 வசனங்களில அருமையாக யாக்கோபும் லாபானும் இருவருமாக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுவோம் என்றார். உடன்படிக்கை சாட்சி. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினார். இந்த கற்களை குவிலாக நிற்ப வைத்து இதுக்கு சாட்சி லாபானும் யாக்கோபும் சொல்றாங்க. அதுக்கு லாபான் ஜெகர் சக தூதர் என்று தூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு காலேத் என்று பெயரிட்டான். இந்த குவில் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடி அதன் பேரு காலேத் என்னப்பட்டது. கீழெல்லாம் நீங்க வாசித்தீங்களா அற்புதமா இருக்கும் பாருங்க. உடன்படிக்கை சாட்சி, நீயும் நானும் சாட்சி.
இந்த கற்குவியல்கள் சாட்சி, இந்த கல்லு சாட்சி. அற்புதமாக கற்கள் சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையில அற்புதமாக உபாகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், உபாகமத்துல 27, 28 அந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வானமும் பூமியும் சாட்சி. இவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் எழுதி வைத்தார் பாருங்க. நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய காரியமா இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு அற்புதமாக சாட்சி சொல்றேன். அது என்ன சாட்சினா, வானம் சாட்சி, பூமி சாட்சி, இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் சாட்சி, இந்த சூரியன் சாட்சி, இந்த சந்திரன் சாட்சி என்று சொல்லி அற்புதமாக உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரங்கள் வெளியும் பாடல்கள் சாட்சி, நியாயப்பிரமாண சாட்சி. ஓ ஒண்டர்ஃபுல், அற்புதமா இருக்கும் பாருங்க. நமக்கு சாட்சி, ஆண்டவர் நமக்கு சாட்சியா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சாட்சி, நம்ம மனசாட்சி தான் மிக முக்கியமானதா இருக்கிறது. ஆகவே யோசுவா 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், இதுல அருமையான ஒரு வார்த்தை சொல்றான். கர்த்தரே தெய்வமானால் நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். நீங்களே மனசாட்சி, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நீங்க யாரை சேவிக்கிறீங்களோ தெரியாது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் நாங்கள் என்று சொல்லிட்டு அருமையா சொல்றாரு ஒரு வார்த்தை 22ஆம் வசனத்துல. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டிருக்கு, நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் சாட்சி தான் என்றார்கள். அற்புதமா சொல்றாரு பாருங்க, நாங்க சாட்சி தான். ஓகே, ஒண்டர்ஃபுல், ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அற்புதமாக ஏசாயா புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல கூட அற்புதமாக ஆண்டவர் நமக்கு சாட்சியா இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சாட்சியா இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. சாட்சி ஆண்டவரா இருக்கிறார் என்பது குறித்து அந்த வார்த்தைகள் நமக்கு சாட்சியா இருக்கிறதா. ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல அற்புதமாக ஆண்டவர் அவர் நமக்கு சாட்சியா இருக்கிறார். நான் உங்களுக்கு சாட்சி, ஆண்டவரே நமக்கு சாட்சியா இருக்கிறார். அற்புதமான வார்த்தைகள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உங்களுக்கு நன்றா தெரியும், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்க, நம்ம நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரை முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவே நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல பொறுமையாக ஓடக்கடும். இட் இஸ் வண்டர்ஃபுல். மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சி, வானம் சாட்சி, பூமி சாட்சி, ஆகாரம் சாட்சி, ஆடைகள் சாட்சி, வீடு சாட்சி, கற்கள் சாட்சி, மரங்கள் சாட்சி, நிலங்கள் சாட்சி, வாகனங்கள் சாட்சி, பொருட்கள் சாட்சி. ஓ வண்டர்ஃபுல், எல்லாமே சாட்சி. இவைகள் எல்லாம் அழிந்தாலும் நம்முடைய மனசாட்சி நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லும், சாட்சி சொல்லும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆவியானவர் சாட்சி இடுகிறார், ஆக்கினைக்குள்ள உட்படக்கூடாது. அப்போஸ்தலர் காலத்துல யோவான் 16ஆம் அதிகாரத்துல தேற்றவாளன் சாட்சி. யோவான் 16ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 ஆகிய வசனங்களில, நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்பு, அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார், அவர் உங்களை உணர்த்துவார், அவர் உங்களை கண்டிப்பார், அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். அந்த ஆவியானவர், அவருக்கு இடம் கொடுங்கள். அந்த ஆவியானவர் உங்களை மனசாட்சியை கடினப்படுத்தாத இருங்கள். அவர் உங்களை போதிப்பார், நடத்துவார், கண்டிப்பார், உணர்த்துவார், கடிந்து கொள்ளுவார், புத்தி சொல்லுவார், அவர் உங்களை நடத்துவார். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்த கூடாது, ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனவே எரேமியா புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் புக் ஆஃப் ஜெரேமியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாய் கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின் படியும்
நாங்கள் செய்யவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியா இருக்க கடவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சாட்சியா இருக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் அருமையாக 14ஆம் வசனத்துல சாட்சி முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும். இந்த சாட்சியின் வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சி அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சாட்சியா இருக்கிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை. 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 50ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. தயவுசெய்து நேரக்கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடனே ஒருவரும் இல்லை, பார் தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்மா என்னும் பெயர் பெற்றது. அந்த இடத்திற்கு மிஸ்மா என்றால் தேவன் உனக்கும் எனக்கும் சாட்சியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனாலதான் யோபு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம், நமக்கு சாட்சி ஆண்டவராகி தேவனா இருக்கிறார். தேவனே சாட்சியா இருக்கிறார். 1 யோவான் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பரலோகத்துல சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். 8ஆம் வசனம். பூலோகத்துல சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. வண்டர்ஃபுல் பைபிள். இட் இஸ் அமேசிங் வேர்ட்ஸ். அற்புதமான வார்த்தை. திரியேக தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். திரியேக தேவன் இல்லாமல் பைபிள் இல்லை. ஆகவே இவர்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள். இந்த பைபிளை போதிக்கலன்னா பிரிந்து இருக்கிறார்கள். சாட்சி பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியா இருக்கிறார். திரியேக தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். கடைசியாக ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐசையா, the book of Isaiah chapter 1 verse 2. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். வானங்கள், வானாதி வானங்கள் சாட்சியா இருக்கிறது. பரலோகம் சாட்சி, பூலோகம் சாட்சி, பாதாளம் சாட்சி, பரதேசில் இருக்கக்கூடியவர் சாட்சி, மேல இந்த மீடியா இயங்குகிறது, சேட்டலைட் மேல வைத்து இருக்கிறார்கள். வானத்திற்கு மேலாக அவைகள் நமக்கு இந்த வார்த்தையில் எடுத்து வைக்கிறது. இந்த மீடியா மூலமாக எத்தனையோ சாட்சிகள், வாட்ஸ்அப் சாட்சி, இன்ஸ்டாகிராம் சாட்சி, பேஸ்புக் சாட்சி, யூடியூப் சாட்சி, மீடியா முழுவதும் என்னென்னலாம் யூஸ் பண்றீங்களோ அவைகளெல்லாம் சாட்சி. போனு சாட்சி. அநேகர திருட்டு வழக்கலையும் பொய் வழக்கலையும் தவறா பேசுகிறதுலையும் இவைகளெல்லாம் இந்த பொய் சாட்சி சொல்வதற்கு ஊடகங்கள் உங்க கையில் இருக்கிறது தயாராக. மொபைல் போன்ஸ் அநேகர் இதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இது பொய் பேசுகிற போனாக மாறிவிட்டது. ஆகவே வானாதி வானங்கள் ஆண்டவர் கேட்கிறார், வானாதி வானங்களே, ஊடகங்களே கேளுங்கள், சாட்சி நீங்கெல்லாம், மரம், செடி, கொடிகள், ஆகாரங்களே, வானமே, பூமி கேள். நான் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தேன், ஆதரித்தேன், அவர்கள் எனக்கு துரோகம் செய்தாங்க. ஆகவே அவங்க மனம் திரும்ப வேண்டும். நான் வளர்த்து ஆதரித்தேன். தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்கள் திருமணத்துக்கு ஆண்டவர் சாட்சி, உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் சாட்சி, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் சாட்சி, உங்க மனசாட்சிக்கும் ஆண்டவர் தான் சாட்சி. ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம், இந்த வார்த்தையில நாம் தியானிப்போம், அநேகருக்கு எடுத்துரைப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மை உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டு மனசாட்சி நமக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு, மனசாட்சி நமக்கு விரோதமாக குற்றம் சொல்லாதபடிக்கு, மனசாட்சி நமக்கு விரோதமாக சாட்சியிடாதபடிக்கு மனசாட்சி
சொல்லுகிற வண்ணமாக மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த பூமியில சாட்சிகளாக நாம் வாழுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜீவனுள்ள சாட்சியா, உண்மையுள்ள சாட்சியா, உத்தமுள்ள சாட்சியா, நேர்மையான சாட்சியா, அருமையான சாட்சியா, அற்புதமான சாட்சியா தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாம் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless